பேச்சுவார்த்தையில் கூட தேமுதிகவுடைய பெயர் அடிபட்டிருக்குது. 6 தொகுதி வரைக்கும் ஒதுக்கீடு செய்ய தயாரா இருக்கலாம் அதிமுக தரப்புல பாஜக வலியுறுத்தி தொடர்ந்து பாஜக தரப்பிடமா தேசிய வலுப்படுத்துவது தேமுதிக இணைக்கிறோம் தொடர்பாக பேசியிருக்கிறாங்க. இது தொடர்பாக உங்களுடைய ஆக்ஷன் என்ன? நீங்க அடுத்த கட்டமா என்ன நகர்வதற்கு முதல்ல அன்னைக்கு வந்த அந்த நிகழ்ச்சி யார் பத்திரிகையாளருக்கு கொடுத்தாங்க அதை எனக்கு நீங்க தெளிவுபடுத்த. யார் பத்திரிகையாளர்களுக்கு அன்னைக்கு இந்த கட்சிக்கு இந்த சீட்டு என்று அதிகாரப்பூர்வமாக யார் பத்திரிகையாளர்களுக்கு தந்தாங்க என்றதை முதலில் பத்திரிகையாளர்கள் எனக்கு பதில் சொல்லுங்க. அதற்கு பிறகு உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். யார் உங்களுக்கு கொடுத்தா பதில் சொல்லணும். நீங்க வெறும் கேள்வி கேட்பது மட்டும் பத்திரிகையாளர்களுடைய வேலை கிடையாது. யார் அதிகாரப்பூர்வமாக அந்த லிஸ்ட யார் பத்திரிகையாளர்களிடம் கொடுத்தாங்க என்பதற்கான பதில் நீங்க கட்டாயம் சொல்லணும். அப்பதான் அடுத்த கட்ட என்னுடைய பதில் என்னவா இருக்குன்றது உங்ககிட்ட பதிய வைக்க முடியும். 9ஆம் தேதி மாநாடு அதற்கு நான் கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். ஒரு சோசியல் மீடியால வந்ததை வச்சு அன்னைக்கு ஃபுல் டே ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டு அத ஒரு பெரிய நிகழ்ச்சி மாதிரி ஒளிபரப்பிய அனைத்து தொலைக்காட்சிகளுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய கண்டனங்களை நான் பதிய வைக்கிறேன். இது கை தட்டுறதுக்கோ எதுக்கோ கிடையாது. யார் உங்களுக்கு அந்த தகவல் கொடுத்தது? யார்? ஏதோ சோசியல் மீடியால வந்திருக்கு அப்படின்றதுனால இன்னைக்கு இருக்கின்ற அத்தனை ஊடகங்களும் பிரேக்கிங் நியூஸ் போட்டு ஒரு சென்சேஷனலா ஒரு செய்தியை நீங்க வெளியிடுகிறீர்கள் என்றால் அப்போ தொலைக்காட்சிகள் மீது இருக்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு நிச்சயமாக சொல்றேன், எல்லா மக்களுக்கும் தொலைக்காட்சிகள் பத்திரிகை ஊடகங்கள் மேல இருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக போயிடும். இதனாலதான் கேப்டன் சொன்னது பத்திரிகைக்காரங்க தானே நீங்க அப்படின்னு கேப்டன் திட்டத்துக்கான காரணம் இன்னைக்கு நீங்க உறுதிப்படுத்திருக்கீங்க. எப்பவுமே உங்ககிட்ட நான் சொல்றேன், நான் எப்பவும் உங்ககிட்ட ரொம்ப அன்பா பழகுறேன், பாசமா இருக்கேன். ஒவ்வொரு முறை தலைமை கழகத்துக்கு நீங்க வரும்போது உங்களை நாங்க உபசரிக்கிறோம். நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வாட்டி நீங்க நான் பார்க்கலன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது எதுவுமே உறுதிப்படுத்தாத ஒரு செய்தியை அனைத்து ஊடகங்களும் ஏதோ அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது போல உங்க டிஆர்பியை ஏத்துறதுக்கோ உங்களுடைய சென்சேஷன் நியூஸ் கிரியேட் பண்றதுக்கோ மற்ற கட்சிகளை பாதிக்கும் செயலை ஊடக நண்பர்கள் இதோட நிறுத்திக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.